ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. என் நேம் சொஹேல். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாவும் பிசினஸ் கோச்சாவும் 5+ இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இல்னஸ்ல இருந்து வெல்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க ஸ்டார்ட் அப் ஒரு பிசினஸ் பண்ணணுன்றவங்களுக்கும் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? லாஸ்டா நான் போட்ட கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸை பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து கூட எனக்கு மெம்பர்ஷிப் நீங்க சைன் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு நான் எதை பத்தி இந்த வீடியோ அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பீப்புள் காமனா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த காமன் டவுட்ஸை கிளியர் பண்றது அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன். அது என்னன்றது இந்த வீடியோல ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, சார் ஹெர்பலைஃப்ல ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்கணும், எப்படி டிசைன் பண்ணி வாங்கணும் அப்படின்றது கேட்டிருக்காரு. அதுக்கான ஆன்சர் ஒன்றும் இல்லை நண்பா. ஹெர்பலைஃப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்டை ஒரு வெல்னஸ் கோச்சா நான் பாத்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெயிட் லாஸ்க்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். வெயிட் கெயின்க்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையான ப்ராடக்ட் சேம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ் அதே ப்ராடக்ட்ஸ் தான், பட் டிசைன் பண்ணி கொடுப்போம். எப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா ஃபார்முலா 1 கேன் இருக்கு இல்லையா, அது ஜென்ரலா 20 சர்விங்ஸ் தான் வரும். அப்போ நீங்க ஒரு சர்விங் ஒரு கேன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 டேஸ் தான் வரும். மார்னிங் அண்ட் நைட் நீங்க ஷேக் குடிக்கும் போது, ஏன்னா வெயிட் லாஸ் பண்றவங்க மார்னிங் அண்ட் நைட் ஷேக் குடிக்கணும். ஸோ அப்போ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 3 ஃபார்முலா 1 கேன் தேவைப்படும். புரோட்டீன் பவுடர் 200 கிராம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 30 ஸ்கூப்ஸ் 33 ஸ்கூப்ஸ் ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு வரும். அப்போ நீங்க ஒரு மாசம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 2 பாக்ஸ் தேவைப்படும். இதே பெரிய புரோட்டீன் 400 கிராம்ஸா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கூட போதும். அஃப்ரெஷ் அது உங்களுடைய சாய்ஸை பொறுத்து. நான் பர்சனலா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு 2 to 3 பாக்ஸஸ் ஆஃப் அஃப்ரெஷ் அவங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு மாசத்துக்கு ஜென்ரலா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு 3 ஃபார்முலா 1, 2 புரோட்டீன், 2 அஃப்ரெஷ்ன்றது தேவைப்படும். அப்ப நான் மொத்தமா வாங்கிக்கணுமான்னு கேட்கறாங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க ஒன்னொன்னா வாங்கிக்கலாம். ஆனா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தேவையான கிராசரி லிஸ்ட் மாதிரி ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு தேவையானது 3 ஃபார்முலா 1, 2 புரோட்டீன், 2 அஃப்ரெஷ். இது பேசிக். இதுலயே சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு நான் கிளைண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான சப்ளிமெண்ட் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மல்டி வைட்டமின் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்லுலாஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். இது கண்டிப்பா நான் பாத்தீங்கன்னா ஷேக்ஸ் கூட சேர்த்து நீங்க சப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இதை பத்தி தெரியாதவங்க என்னுடைய வீடியோஸ் போய் செக் பண்ணுங்க. இதுல அதோட யூசஸ் நான் என்னன்னு போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் இருக்காரு, வெயிட் லாஸும் பண்ணணும் அண்ட் அதே நேரத்துல எனக்கு போன்ல ப்ராப்ளம் இருக்கு, முட்டி வலி இருக்கு, எனக்கு பேக் பெயின் இருக்குன்னா அவருக்கு அடிஷனலா கால்சியம் அண்ட் ஜாயிண்ட் சப்போர்ட் நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா கால்சியம் ஜாயிண்ட் சப்போர்ட் ரெண்டுமே எக்ஸலண்டான ப்ராடக்ட். நம்ம ஹெர்பலைஃப் கம்பெனில உங்களுக்கு ஹெர்பலைஃப் கால்சியம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லயும் ஜாயிண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஃபார்மேட்லயும் கொடுத்துருக்காங்க. ஷேக்ஸ் கூட அவங்க இதையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஓவராலா உங்களுக்கு போனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியூட்ரியன்ட்டும் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஜவ் இருக்கு இல்லையா, நம்ம 2 முட்டுக்கு நடுவில் ஜவ் இருக்கு, அந்த ஜவ்வுக்கான நியூட்ரியன்ட்டும் இந்த ஜாயிண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுனால இந்த சப்ளிமெண்ட்ஸும் அவருக்கு சேர்த்து கொடுப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கு அவங்களுடைய ஹெல்த்துடைய கண்டிஷன்ஸை பொறுத்து, அவங்க எவ்வளவு எக்ஸஸ் வெயிட் இருக்காங்க பொறுத்து நான் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு ப்ராடக்ட் சாப்பிடுறீங்கன்னா உங்க வெல்னஸ் கோச்சை கேளுங்க. அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இனிமேல் தான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுக்க நான் ஹெல்ப் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்றது பார்க்கலாமா? இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்க சொல்ற வீடியோலாம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, ஆனா இது எப்படி பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும்னு தெரியல, எவ்வளவு காசு செலவாகும்னு கேக்குறாரு. கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்றேன். இது நிறைய பேருக்கு உள்ள டவுட் தான், ஈவன் எனக்கும் இருந்த டவுட் தான் ஸ்டார்டிங் டேஸ்ல. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடும்போது உங்களுடைய ஹெல்த் உங்களுக்கு திருப்பி பாத்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சாப்பிடுற ஹோட்டல்ல இருக்கிற பில் அமௌண்ட் இருக்கு, அதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இன்னைக்காவது. அண்ட் நாளைக்கே உங்களுடைய ஹெல்த் இதே மாதிரி கண்டிஷனை விட்டுட்டு நாளைக்கு மேஜரா போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்லயோ இல்ல சர்ஜரிஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசை அந்த அளவுக்கு போகாம பாத்துக்கணும்ன்றதுனால தான் நான் என்னுடைய ஃபேமிலியும் நானும் சரி ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ரைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்ல நாங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணது மூலியமா இன்னைக்கு எங்களுடைய ஹெல்த்தை நாங்க மீண்டு எடுத்திருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெர்பலைஃப்ல மெம்பர்ஷிப் நீங்க சைன் பண்ணிக்கும் போது நான் இதை பத்தி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்க 25% டிஸ்கவுண்ட்ல இருந்து நீங்க இந்த ப்ராடக்ட்டை நீங்க கன்சியூம் பண்ண லைஃப் டைம் கண்டிப்பா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க நண்பா. நான் உங்களுக்கு எப்படி இந்த ப்ராடக்ட்டை சீப்பர் த காஸ்ட்ல சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு கோச் பண்றேன்.
சாப்பிட்டு விட்டா வெயிட் ஏறிடுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாப்பிட்டு விட்டுட்டா திருப்பி வந்து நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு போடுவோமா அப்படின்னு. நீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா ஒன் ஆன் ஒன்ல உங்களுக்கு ஃப்ரீ ஜூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அபவுட் த ரைட் நியூட்ரிஷன், ரைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ரைட் லைவ்லிஹுட் அப்படின்னு எல்லா விஷயமும் நான் சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பா இதை நீங்க லைஃப் டைம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு விட்டாலும் திருப்பி வெயிட் ஏறாது. ஏன் அப்படின்னா, நீங்க ஹெர்பலைஃப்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும் நம்ம இனிமேல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ன்றது தெரிஞ்சிடும். எப்படி நம்ம தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது தெரிஞ்சிடும். அண்ட் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சிடும். ஸோ இதை நீங்க ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் நீங்க எதிர்பார்த்து வரீங்களோ அந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. நீங்க நாளைக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை விட்டுட்டு இந்த விஷயத்தை திருப்பி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வெயிட் மெயின்டைன் ஆகிறதுக்கு உங்க பாடி சப்போர்ட் பண்ணும். ஆனா இல்ல நான் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயமும் ஃபாலோ பண்ணிட்டு பழைய ஈட்டிங் ஹேபிட்ஸ் நான் திருப்பி போயிடுவேன். திருப்பி நான் அன்டைம்ல சாப்பிடுவேன். என்னோட தூக்கம் சரி இருக்காது. நான் தண்ணி குடிக்க மாட்டேன். நான் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். திருப்பி நான் செடென்டரி லைஃப் ஸ்டைல்குள்ள என்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த் திருப்பி பழைய பொசிஷனுக்கு போறதுக்கு சான்சஸ் மோர் நண்பா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் எப்படி வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இது எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன், அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்றது உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு தேவை. இது எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்ததுனால நான் கண்டிப்பா என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஜென்ரலா சாப்பிடுற டிஃபனை விட எனக்கு ஃபார்முலா 1 ஷேக் மிக்ஸ் நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால நான் கண்டிப்பா இதை சாப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு நாங்கள் எப்படின்றத பர்சனலா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை செக் பண்ணிட்டு உங்களுடைய பேராமீட்டர்ஸை செக் பண்ணி தான் எங்களால் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஹெர்பலைஃபை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறது மாசத்துக்கு மினிமம் 3 kgs டு மேக்ஸிமம் 6 kgs. இது எப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான் இப்போ உங்களுக்கு சின்னதாக சொல்லி கொடுக்குறேன். இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. 5 விஷயங்கள் ஹெர்பலைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 kgsல இருக்கீங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 20 kgs இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். அப்போ 100 கிலோ இருந்தா 5 லிட்டர் தண்ணி. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 80 கிலோ இருக்கீங்களா 4 லிட்டர் தண்ணி. 60 கிலோ இருக்கீங்களா 3 லிட்டர் தண்ணி. இப்போ 70 கிலோ இருக்கேன் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி 5 லிட்டர்ஸ் வாட்டர், 4 டைம்ஸ் அஃப்ரெஷ், 3 டைம்ஸ் சப்ளிமெண்ட்ஸ், 2 டைம்ஸ் ஷேக்ஸ், மார்னிங் அண்ட் நைட் ஷேக், மதியம் ஹெல்த்தி லஞ்ச், 1 டைம் ஹெல்த்தி மீல். ஹெல்த்தி லஞ்ச்னா நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஹெல்த்தி தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நாங்க எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பவுல் ரைஸுக்கு 2 பவுல் வெஜிடபிள் எடுத்துக்க சொல்லுவோம். கூட கண்டிப்பா கர்ட் எடுத்துக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல பிளஸ் 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour எக்ஸசைஸ் ஆகுது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். இதே மாதிரி எவ்வளவு நாள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா உங்க ஹெல்த்துக்கு நீங்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் நல்லது. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு தைராய்டு இருக்கு, நான் அதை ஃபாலோ பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்குமா வெயிட் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தைராய்டுன்றவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, தைராய்டு, irregular periods, பிசிஓடி, பிசிஓஎஸ், இது அதெல்லாம் சரி பண்ற மருந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெடிக்ளைம் பண்ண மாட்டேன். இது நம்ம உடம்புல போய் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை கவர் பண்ணும். கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸையும் நீங்க போய் விசிட் பண்ணீங்க, டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டும் கண்டிப்பா நீங்க இது கூட சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு கூட உங்க உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனும் உங்க உடம்புல ப்ராப்பரா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பீக் ஆஃப் டைம்ல உங்களுக்கு மருந்துகளுடைய அவசியம் இல்லாம நீங்க நியூட்ரிஷன் மூலியமா உங்க ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொன்னாங்க, மருந்து தான் உணவு, உணவு தான் மருந்து. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஐ எம் ஃபாலோயிங் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் லாஸ்ட் 3 months பட் ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ், வை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் இப்போ ஆன்சர் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸை நீங்க ப்ராப்பரா நான் டெய்லி சாப்பிட்டா மட்டும் ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. பீப்புள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணா அந்த மிஸ்டேக்ஸ் நான் என்னன்றது சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் நான் ஒரு 5 மிஸ்டேக்ஸ் சொல்றது என்ன பண்றாங்கன்றது நான் இப்போ நல்லா பாருங்க. மெயினா பீப்புள் பண்ற சில மிஸ்டேக்ஸ் என்னன்றது சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் சரியா பண்ண மாட்டாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் 250 ml 3 scoops ஃபார்முலா 1 ஆர் 2 scoops ஆஃப் புரோட்டீன் கரெக்டா போட்டு 45 செகண்ட்ஸ் blend பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா blending எதர் ஒரு 20-25 செகண்ட்ஸ்லேயே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆயிடும்னா ரொம்ப திக்காயிடும், இல்லை திட்டாயிடும். அந்த மாதிரி பண்ணா நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதை நீங்க ப்ராப்பரா blend பண்ணணும். ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் நான் ஷேக்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், ஆனா தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கலாம் என்ன தெரியுமா ஆகும்? உங்களுக்கு பசி சீக்கிரமா எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா, எமோஷனலா நீங்க ரொம்ப வீக் ஆயிட்டு நீங்க எதை பார்த்தாலுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, நியூட்ரிஷன் சென்டர் வந்து 9 o'clock ஷேக் குடிச்சிட்டு 11 மணிக்கே போயிட்டு திருப்பி ஒரு பேக்கரி கடையில போயிட்டு பஜ்ஜியோ சமோசாவோ சாப்பிட்டா எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? இது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேக் சாப்பிட்டுட்டு போயிட்டு வீட்டில் நாங்கள் வெஜிடபிள் சாலட் சாப்பிட சொல்லுவோம், இல்லை ஃப்ரூட் சாப்பிட சொல்லுவோம். அது சாப்பிடாம பிஸ்கெட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ், சிப்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பா கேலரி ஷூட் ஆகும். அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது ஸ்லோ ஆயிடும். தேர்ட் பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலா லேடிஸும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சரி மதியம் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. மதியம் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணலாம், நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா டீப் ஸ்லீப் போகக்கூடாது. போகும்போது உங்களோட டைஜஷன் ட்ராக் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஸ்லோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஸ்டக் ஆகும். இது நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க பீப்புள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் ஷேக் அவாய்ட் பண்ணுவாங்க. மார்னிங் ஷேக் குடிப்பாங்க. நைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஷேக் குடிப்பாங்க, இன்னொரு நாள் ஷேக் விட்டுட்டு நார்மல் ஃபுட் என்ன வீட்டில் ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. திருப்பி அடுத்த நாள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பாடி இந்த ஷேக்ஸ் அடாப்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஷேக்ன்றது லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் ஃபுட். நீங்க 2 டைம் ஷேக் குடிக்கிறீங்க மில்கோட அப்படின்னா 240 கேலரி 480 கேலரி. நான் சொல்ற மாதிரி நீங்க லஞ்சை ஃபாலோ பண்ணீங்கன்னா 1000 கேலரி உங்க லஞ்சை நீங்க ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1500 கேலரி உங்க உடம்புல போகும். கூட நீங்க ஒரு 1 hour நல்ல எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலரி பர்ன் ஆகும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இது நிறைய பேர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் ஸ்லோ டவுன் ஆயிடும். அண்ட் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கம். நிறைய பேர் இன்னைக்கு ஆஃபீஸ்ல நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட் தூங்கி சீக்கிரமா எழுந்திரிச்சா கூட ரிசல்ட் வராது. நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்லீப்ன்றது ஒரு பெரிய 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 ஒரு டூல், ஒரு ஆயுதம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சது ஒரு 6 இருந்து 8 மணி நேரமா தூக்கம் நீங்க தூங்கினா நல்ல ரிசல்ட் வரும். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பீப்புள் பண்றாங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்றது உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எடுத்தா சைடு எஃபெக்ட் இன்னைக்கு வராது, ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நண்பா, இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 40 வருஷமா 94 நாட்டுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நானும் என் ஃபேமிலியும் பர்சனலா மோர் தென் ஒரு 6 இயர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் என்னுடைய வீடியோஸ்ல நீங்க ஃபார்முலா 1 ஷேக் பார்த்துருப்பீங்க. அது நான் கண்டிப்பா 6 இயர்ஸ் மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சைடு எஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நானே ஃபாலோ பண்ண மாட்டேன் நண்பா. அதனால சைடு எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் பயப்படாதீங்க. ஆனா இந்த ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்றதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் உமன் கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸை போயிட்டு பார்த்துட்டு இது சாப்பிடலாமான்னு கேட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கிட்னில ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கம்மியா குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி என் ஃபேமிலியில, என்னுடைய ஃபேமிலியில ரிசல்ட் சொல்றேன். என் தங்கச்சி இந்த ஷேக் தான் ஃபாலோ பண்றாங்க, என் தம்பி இந்த ஷேக் தான் ஃபாலோ பண்றாங்க. என்னோட அப்பா அம்மா நாங்க டோட்டல் ஃபேமிலி இன்னைக்கும் மார்னிங் எங்களுடைய டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் தான். இது நாளைக்கு என்னுடைய ஃபியூச்சர்ல இதே தான் இருக்கும். அதனால சைடு எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் பயப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே சைடு எஃபெக்ட்ன்ற வேர்டு மறந்துடுவீங்க. ஏன் அப்படின்னா, இது ஒண்ணுமே சைடு எஃபெக்ட் வரதுக்கு அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இது ஃபுல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ரூட்ஸ், ஹெர்ப்ஸோட எக்ஸ்ட்ராக்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, இதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, ரிசர்ச் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் நம்ம கையில கிடைக்குது. அதனால பயப்படாம கண்டிப்பா என்னோட ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன் ஆன் ஒன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜி இந்த ப்ராடக்ட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுமா அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். பிரதர், எக்ஸசைஸ்ன்றது நீங்க கண்டிப்பா ஜிம்முக்கு தான் போய் பண்ணணும், இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா பண்ணணும் நெசசிட்டி இல்ல. ஒரு நாளைக்கு நீங்க 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே அது ஒரு வகையான எக்ஸசைஸ் தான். அண்ட் நாங்க ப்ரமோட் பண்றது என்ன ஹெர்பல் லைஃப்ல அப்படின்னா, 80% உங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் 20% கண்டிப்பா உங்களோட ஒர்க் அவுட் இருக்கணும். உங்க உடம்புல கொஞ்சமாவது வேர்வை வெளில வரணும். அப்போதான் ப்ராடக்ட் ஒர்க் ஆகுன்றது இல்லை, உங்க உடம்புக்கே அப்போதான் நல்லது. உங்க மசில்ஸ் பில்ட் பண்றதுக்கும் சரி, உங்க கேலரி பர்ன் பண்றதுக்கும் சரி,
உங்களுக்கு ஓவரால் உங்க ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் 20% எக்ஸசைஸ்ன்றது கண்டிப்பா வேணும். அதனால நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஈவன் அவங்களால வீட்டை விட்டு வெளில போக முடியலன்னா கூட அவங்க மேல கீழே மொட்டை மாடிக்கும் கீழேயும் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிற அளவு கால்குலேட் பண்ணி நடந்தாலே ஒரு நாளைக்கு போதுமானது. அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 1 ஹவர் உங்களுடைய உடம்புல இருந்து வேர்வை வந்தாலே போதுமானது நண்பா. இல்ல நான் ஆல்ரெடி ஜிம்முக்கு போறேன், எனக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நான் நல்லா ஒர்க் அவுட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கான பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்க ஹெர்பலைஃப் சப்ளிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, ப்ரோ இது சாப்பிடும்போது நம்ம கண்டிப்பா நான் வெஜிடேரியனும் ஆல்கஹாலும் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான். நீங்க புரோட்டீன் கண்டிப்பா எடுத்தா உங்க உடம்புக்கும் நல்லது. பட் அது எந்த ஃபார்மேட்ல சாப்பிடுறீங்கன்றது தான் உங்களுடைய பாடியில வந்து அது எடுத்துக்கிறது. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சிக்கன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சிக்கனை வந்து நீங்க தந்தூரி மாதிரி, டிக்கா மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதே நீங்க ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு பேட் ஆயில் உங்க உடம்புல போகும். அதனால பேட் கொலஸ்ட்ரால் ஆட் ஆகும். எக்ஸஸ் கேலரிஸ் உங்க உடம்புல போகும். அதனால கிரேவி ஃபார்மேட்ல எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்கஹால் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆல்கஹால்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டிசிஷன், அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா கொஞ்சமா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கும் இந்த ஷேக்ஸ்க்கும் அது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளில வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, சார் ஹவு மச் டு யூ சார்ஜ் ஃபார் கன்சல்டேஷன் அண்ட் செக்கிங் ஃபீஸ்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த டீடைல்ஸ் அபவுட் இட்னு கேட்டிருக்காங்க. மேம் ஐ எம் நாட் சார்ஜிங் எனிதிங் ஃபார் மை கன்சல்டேஷன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கால் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த ப்ராடக்ட்டை சீப்பர் த காஸ்ட் மெம்பர்ஷிப் சைன் பண்ணி சாப்பிடணுன்றதை எஜுகேட் பண்ணுறேன். யார் என்ன கீழே ஒரு ப்ரிஃபர்ட் கஸ்டமராகவோ இல்லை அசோசியேட்டாவோ சைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து எந்த சார்ஜஸும் பண்ணுறது இல்லை. நான் உங்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நான் உங்களுக்கு 1-on-1ல உங்களுக்கு நான் கோச்சிங் பண்ணுவேன் த்ரூ ஜூம்ல, அதுவும் ஃப்ரீ தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீல் பிளானிங், என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் லிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஓவராலாக நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது ஒரு கைடாக ஒரு கோச்சாக உங்களுக்கு உங்கள் கூடவே இருந்து உங்கள் ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ணுறது இல்லை. எனக்கு கீழே நீங்கள் மெம்பர்ஷிப்பும் இல்லை எனக்கு கீழே நீங்கள் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் அசோசியேட்டும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வேற யாராவது ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கீங்க, வேற யார்கிட்ட நான் போயிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக உங்கள் வெல்னஸ் கோச் கிட்ட போங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் இந்த பிஸ்னஸ் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பிரதர், இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் அப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேட்டாக சைன் பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சீரியஸான பர்சனாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டெடிக்கேட்டடாக இதை கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணணும். ஸோ நீங்கள் டெடிக்கேட்டிவான ஒரு பர்சனாக இருக்கேன், நான் பிஸ்னஸில் எப்படியாவது வின் பண்ணணும், அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ட்ரைனிங்கை ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு லோக்கல் ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரீஜனல் லெவல் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய ட்ரைனிங் உங்களுக்கு ஃப்ரீயான கம்பெனி கொடுக்குற ட்ரைனிங்ஸ் தான். ஒரு சில ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஃபீஸ் இருக்கும், ஒரு சில ட்ரைனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸோட பேசிக்ஸ் கொடுக்கறதுக்கு நான் எந்த ஒரு ஃபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றது இல்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனி ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் கொடுக்காது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ரீ, ஆனால் அந்த பிஸ்னஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணி நீங்கள் இது நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களோட ஐடி சைன் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மினிமல் காஸ்ட்லி தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண நான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நியூவாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸ் எந்த கண்ட்ரில இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க, இல்லை வேற கண்ட்ரில இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட் எப்படி உங்களுக்கு கிடைக்கணுன்ற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஹெர்பலைஃப் சம்மந்தமாக. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இல்லை நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ஸ்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஹெர்பலைஃப் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் வின் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹெர்பலைஃப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தும் சரி, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அன்டில் ஐ மீட் யூ நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் சுஹேல் அஹமத். பாய். ஓகே.